வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அண்ணனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக கல்யாண பொண்ணுக்கு வந்து சாரீ எடுக்க தாங்க நாங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து போயிட்டுருக்குறோம். நான் இது போல் காஞ்சிபுரம் போயிட்டு பட்டு சாரீ வந்து எடுக்கிறது அப்படின்றது எனக்கு வந்து இதுதாங்க ஃபஸ்ட் டைம். வீட்டில் எல்லாருமே நிறைய டைம் வந்து போயிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் வந்து கொடுங்க. உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் வந்து பட்டு சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பட்டு சாரீ வந்து நாங்கள் எங்கே போய் எடுப்போம் அப்படின்னா, வீட்டிலையே வந்து வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, பட்டு சாரீஸ்லாம் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தான் வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம். இது வந்து இப்போ நேத்தி வந்து நாங்கள் வந்து எடுக்கலைங்க. இது வந்து 3வது தலைமுறையாக நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் வந்து பட்டு சாரீ எடுக்கிறோம். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து ஏதோ திருவிழாவாமா, ஞாயிற்றுக்கிழமை வந்து தொடர்ந்து ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 ஞாயிற்றுக்கிழமை திருவிழா மாதிரி வந்து நடக்குமாமா. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்ததுங்க காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே. நாங்கள் வந்து அமாவாசை கழித்து வர ஃபஸ்ட்டு வளர்பிறையிலே வந்து போயிட்டோம் கார்த்திகை மாதம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய முகூர்த்த நாளுமே அன்றைக்கி வந்து இருந்ததால் ஞாயிற்றுக்கிழமையாக வர போயிட்டோம். அது சரியான ஒரு கூட்டமாக இருந்ததுங்க. வண்டியை வந்து எங்கேயுமே விட்டு அட்ரஸ் வந்து கேட்கக்கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஷ்ஷான ஒரு ஏரியாவாக அன்றைக்கி இருந்தது. நாங்கள் வந்து அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகிறதுக்கே பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஒரு மணி மேலே ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10 மணி போல் கிளம்பியிருந்தோம். அங்கேருந்து வந்து காஞ்சிபுரம் ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து அன்றைக்கி ராகு காலமும் ஏதோ வந்து டைம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலுமே பார்த்திங்கன்னா 2 ஹோட்டல் வந்து முன்னாடி வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் வந்தோம். 2 ஹோட்டலும் வெயிட் பண்ணி பார்த்து வெயிட் பண்ணாலுமே எங்களுக்கு வந்து அங்கே வந்து சீட்டே வந்து கிடைக்கல. அப்புறம் சரி இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு போகலான்ட்டு சொல்லிவிட்டு இங்கே வந்து வந்துட்டோம் சரவணா பவனுக்கு. அப்புறம் இங்கே பார்சல் புக் பண்ணிவிட்டு திரும்புகிறங்காட்டி கொஞ்சம் ஹோட்டல் வந்து காலி ஆகிடுச்சு. சரி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். வந்துட்டு மறுபடியுமே இங்கே வந்து சாரீஸ் கலெக்ஷன் வந்து பார்க்க வந்து இப்போ தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். மணி பார்த்திங்கன்னா 2:30 மணி மேலே ஆயிடுச்சு. இதுவே 3வது தலைமுறையாக வந்து இங்கே வந்து சாரீஸ் வந்து எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது எப்படி வந்து பழக்கம் ஆச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த வீட்டு பெரியவங்களாம் வந்து சாரீஸ் வந்து சேல் பண்ணுறதுக்காக தாத்தா கிட்ட தான் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வந்து இருந்தாங்களாமா. அது மூலியமாக தான் வந்து தாத்தாக்கு வந்து பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி சாரியுடைய தரமும் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. 30 வருஷம் ஆகுது அம்மாக்கெல்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகி. அப்போ வந்து தாத்தா வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து சாரீ வந்து எடுத்திருக்காங்க. அந்த சாரீ பார்த்திங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்குங்க. அந்த பட்டு அப்படியே இருக்குது. இவங்கக்கிட்டேருந்து தொடர்ந்து சாரீஸ் வந்து வாங்க ஆரம்பித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் காஞ்சிபுரமில் இருக்க இவங்க வீட்டுக்கே வந்து சாரீஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி தாங்க நாங்களுமே வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னாமே நாங்கள் இங்கே தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம். எந்த நம்ம ரேஞ்ச் சொல்கிறோமோ, என்ன அமௌண்ட்டுக்காக நம்ம சாரீஸ் வந்து கேட்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக காட்டுவாங்க. இது எந்த வகையான பட்டு, இந்த பட்டில் வந்து வெள்ளி சாரி இருக்கா இல்லைனா வந்து தங்க சாரி இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பழைய பட்டு ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா பழைய பட்டுக்கு வந்து என்ன அமௌண்ட்டோ அது வந்து நம்மளுக்கு காசாக வந்து கொடுத்துருவாங்க. இவங்களுடைய விசிட்டிங் கார்டு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோ எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். வேணுன்றவங்க வந்து இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது வரைக்கும் தெரியாதுங்க. பட்டுலேயே வந்து ரீவேல்யூ பட்டுன்னு சொல்கிறாங்க, ரீவேல்யூ இல்லாத பட்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ தான் நான் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேட்குறேன். அதே மாதிரி பெரிய பெரிய கடைக்கெலாம் போனோம் அப்படின்னா இது மாதிரி சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இவங்க வந்து கரெக்டாக சொல்லி போட்டாங்க. இதெல்லாம் வந்து ரீவேல்யூ வந்து வரும், இது வந்து ரீவேல்யூ வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போட்டாங்க. கடைகள்லாம் போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம பாட்டு அவங்க எடுத்து போடுறத என்ன ரேட்டோ அதை வந்து அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். எனக்கு இதோ இப்போ கீழே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பிங்க் கலர், அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அது ஒரு மாதிரி பேபி பிங்க் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த கலரு ரொம்பவே சூப்பராக இருந்தது நேரில் வந்து பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு அங்கே போய் உட்காரும் போதே என் கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்கு மேலேயே தாங்க இருந்தது. எப்போ அதை விரித்து போடுவாங்க அதை பார்க்கலான்ட்டே இருந்தேன். இந்த பிங்க் கலர் சாரீ தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பார்டரு, சூப்பராக இருந்ததுங்க. இந்த சாரியை பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர் ரொம்ப நேரில் இன்னும் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சாரீ. இந்த சாரீக்கு பார்த்திங்கன்னா ரீவேல்யூ வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வச்சுட்டோம், எடுக்கலை.
ஃபஸ்ட்டு போனதுமே கொஞ்சம் ட்ரெண்டியாக வந்து பார்த்தோங்க. சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாடல் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எடுத்து வந்து காட்டினாங்க. அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதுதான் வந்து ஒன்று பிரித்து காட்ட சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து காட்டினாங்க. இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் தான், ஆனால் நல்லா இருந்ததுங்க. இதோடைய கலரு அது சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. எனக்கு வந்து அந்த பார்டரில் வந்து கோபுரம் வச்சது வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதை நானும் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பார்டரில் வந்து அந்த கோபுரம் டிசைன்ஸ் வச்சு ஒரு சாரீ வந்து வாங்கணுன்னு. இது வந்து குட்டி கோபுரமாக இருக்குது பார்த்திங்களா. இது இன்னும் கொஞ்சமாக பெரிய கோபுரமாக இருந்ததுன்னா அந்த பார்டரில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சாரீ வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா நேரில் பார்த்திங்கன்னா செம்ம பிரைட்டாக இருந்ததுங்க. அந்த லைட்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருந்தது அந்த சாரீ. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, இது வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாரீ போல் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். என் அம்மாவுக்குமே என்கேஜ்மெண்ட் சாரீஸ் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. என் அம்மாவுடைய 3 தங்கச்சிங்களுக்குமே என்கேஜ்மெண்ட்டு சாரீஸ் வந்து இங்கே தாங்க எடுத்தாங்க. எனக்குமே என்கேஜ்மெண்ட் சாரீஸ் வந்து இவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா என்னுடைய சாரீ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. என் அண்ணனுடைய என்கேஜ்மெண்ட்டில் நான் அதை தான் வந்து வேர் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த 2 சாரியை தாங்க ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது. அதனால தான் 2 சாரியுமே வந்து வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து ஒரு சாரீ வந்து வாங்கினோங்க. கல்யாண பொண்ணுக்கு வந்து சாரீஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நார்மலான சாரீஸ், பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அதுவுமே நிறைய வந்து நான் எல்லோ தான் வந்து கேட்டிருந்தேன். எல்லோ கலரில் வந்து ஒரு சாரீ வந்து வாங்கணுன்றது ஒரு ஆசையாக இருந்தது. என்கிட்ட எல்லோவில் வந்து இல்லைங்க. ஒரு நல்ல எல்லோவில், பியூர் எல்லோவில் வந்து எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு. அதனால தான் சரி எல்லோவே எடுத்துகிட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது நிறைய எல்லோலேயே வந்து எத்தனை எல்லோ இருக்கோ அதிலே வந்து காட்டியிருந்தாங்க. எனக்கு வந்து அதே போல் இந்த மாதிரி கட்டம் போட்டதெல்லாம் வந்து கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் பார்த்திங்கன்னா அது அம்மா வந்து அதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் கட்டக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக உள்ளவங்க தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே. ஆனால் பார்த்திங்கன்னா கட்டம் போட்டது வந்து எனக்கு கட்டணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கட்டமாக இருக்குது. அதே போல் பாலும் பழம் கட்டத்தில் வந்து ஒரு சாரீ வந்து எடுத்து கட்டணுன்றதும் எனக்கு ஒரு ஆசைங்க. அதெல்லாம் வந்து இன்னும் என் கண்ணில் மாட்டக்கூட மாட்டேங்குது. அப்புறம் இந்த ரேஞ்சில் ஒரு புடவை வந்து விரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து ஒரு புடவை வந்து விரித்து காட்டியிருந்தாங்க. 2 கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் பார்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ரெண்டுமே ஒரே மாதிரியான சாரீ, பார்டரில் இருக்க டிசைன்ஸ் மட்டுமே வந்து மாறுங்க. இதோ அம்மாவுக்கு வந்து இந்த மேலே வச்சுருக்காங்க பார்த்திங்களா எல்லோ, இது வந்து அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை எடுத்துக்கோன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து வேண்டாமா இப்போது அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா மடித்து வைக்கும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதே பிரித்து காட்டுறாங்க அப்படின்னும் போது நம்ம மனசே வந்து அந்த புடவை மேலே வந்து இறங்கிடுங்க. அந்த மாதிரி தான் இது இருந்தது. பார்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டான ஒரு லுக்கில் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. டபுள் ஷேட் மாதிரி இருந்தது. எனக்கு இப்போ அந்த புடவையை வந்து பிரித்து காட்டினதுமே வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? வருத்தப்படாதீங்க. நானுமே எப்படா எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுவோம், புடவை எடுக்க வருவோன்னு நானுமே நினைக்காத நாளே கிடையாது. இன்றைக்கி அந்த நாள் வந்து நிறைவேறிடுச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். காலையில் போனோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3ஆம் பிறையில் வந்து நிலா வரும் பார்த்திங்களா, அந்த நிலாவே வந்து வந்துருச்சு. கரெக்டாக சன்செட்டும் ஆக போகுது. அப்போ தாங்க நாங்கள் வந்து புடவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சூப்பரான ஒரு vlogல வந்து பார்க்குறேன். பாய்.